Good morning, students. Good morning, students. Today we will discuss the current affairs analysis dated 30th and 31st May 2020. So these are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news. Recently like power sector electricity amendment bill was moved, and like finance minister வந்து like introduce பண்ணாங்க இல்லையா. So it was not passed still. So அந்த 2003 ஆக்டை வந்து சின்ன அமெண்ட்மெண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ஸில் மெயின் என்ன அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டமை கொண்டு வராங்க எலக்ட்ரிசிட்டி. இப்போது பஞ்சாப் பற்றி எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. ஈவன் தமிழ்நாடு வி ஹேவிங் லாட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் ஃபார் தி ஃபார்மர்ஸ். இப்போ பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏரியாக்களையும் இந்தியாவோட கிரானரி இல்லையா, ஸோ ஃபுட் பாஸ்கெட்டாக இருக்குது, இல்லைனா ஃபுட் ப்ரொடக்ஷன் ஏரியாவாக மெயின் ஹப்பாக இருக்குது. இந்த க்ரீன் ரெவல்யூஷனில் முக்கியமான பங்கு ஹரியானாவும் பஞ்சாபும் தான். ஸோ இந்த இடத்துல ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ அங்கே அதிகமாக லைக் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வருது. ஸோ இரிகேஷனுக்கு வந்து அதிகமான தண்ணி தேவை. ஸோ போர்வெல்ஸ் அதிகமாக வைக்கிறாங்க. போர்வெல் மூலமாக தான் அங்கே தண்ணி வந்து சஃபிஷியண்ட்டாக லைக் அந்த ஏரியாக்களுக்கு ஸோ விவசாயம் பண்ணுறது பயன்படுத்துகிறாங்க. ஸோ தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியான ரேட்டுக்கு கவர்மெண்ட் கொடுத்தா இல்லை, ஃப்ரீயாக கொடுத்தா மட்டும்தான் அவங்களால விவசாயம் பண்ண முடியும். அப்படின்றப்போ கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. அது ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லேண்ட் ஓனரோட பம்ப் செட்டில் மட்டுமே 4000 rupees per பர்சனுக்கு வருது, 1 monthோட சார்ஜ். ஸோ அதை வந்து அவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பவர் கார்ப்பரேஷன் கம்பெனிக்கு ஒவ்வொரு இயரும் பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது அமௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6000 crore பவர் சப்சிடி தே ஆர் ப்ரொவைடிங் பவர் கார்ப்பரேஷன் எவ்ரி இயர். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொரு பம்பு செட்டு ஏரியாக்கள்லேயும் ஒரு மீட்ரு வச்சுருப்பாங்க. அது வந்து மெஷர் பண்ணுறது இல்லீகலாக அதை சும்மா ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்றத மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மீட்டர். தட் இஸ் அக்ரிகல்ச்சரல் பம்ப் செட் ஃபீடர்ஸ்னு பேர். ஸோ இதெல்லாமே அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ மிஸ்யூஸை தடுக்கிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக யாரெல்லாம் வந்து இப்போது ஃப்ரீ பெனிஃபிட் அடைகிறாங்களோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம், அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து அவங்க முதல்ல தே ஹாவ் டு பே 4000 rupees அப்படின்னா அந்த மந்த்துக்கு அவங்க பே பண்ணணும். அதுக்கு பிறகு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சப்சிடிஸ் எல்லாமே டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக. ஸோ எனிவே ஃபார்மர்ஸ் வில் ஹாவ் த பர்டன். சரியா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் தே ஹாவ் டு பே. உங்களுக்கு தெரியும், எல்பிஜியில் நீங்கள் கேஸ் சிலிண்டர்ஸுக்கு நீங்கள் முதல்ல பே பண்ணுறீங்க. இட் வில் டேக் 2 or 1 month லைக் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு. ஸோ அப்போ ஃபார்மர்ஸ் வில் கோ இன் பர்டன். அப்போ ஆட்டோமேட்டிக்லி தே வில் கெட் அஃபெக்டட். சரியா? தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் தி ஃபார்மிங் இந்த பில்லை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் சொல்லிட்டேன், இஷ்யூஸ் எல்லாம் சொல்லியாச்சு. குவான்ஸ் ரீட் இட். அப்புறம் இந்த லைக் டிராஃப்ட் எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில்லில் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஒரே ஒரு பார்ட்டு மட்டும்தான். காஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் டேரிஃப் அதை ரெகுலேட் பண்ண போகிறாங்க. அப்புறம் சான்சிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ லைக் எந்தாவது லைக் ஒரு ஹெட் அமைக்க போகிறாங்க. கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுல எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, டைரக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பேமெண்ட்ஸ், பவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான பேமெண்ட் ப்ராப்பராக பண்ணப்படலை அப்படின்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ பாடி வில் பி கிரியேட்டட். ஒரு ஹெட்டாக ஒரு பர்சன் வைக்க போகிறாங்க. அப்புறம் அப்லேட் ட்ரிபியூனல், இவங்களுக்கு இடையில் கன்சியூமர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கவங்க, அப்புறம் பவர் ப்ரொடியூசர்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இல்லைனா ஸ்டேட்டுக்கும் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக, ஸோ இந்த கேசஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அப்லேட் ட்ரிபியூனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. தென் டூயிங் அவே வித் மல்டிபிள் செலெக்ஷன் கமிட்டி. ஸோ நிறைய செலெக்ஷன் கமிட்டிஸ் இருக்குது. ஸ்டேட்டுக்கு தனியாக ரெகுலேட்டரி கமிஷன்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது, ஸ்டேட் ரெகுலேட்டரி கமிஷன்ஸ், அது மாதிரி சென்ட்ரல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஹெட் அப்பாயின்ட் பண்ணுறது, நிறைய கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு பதிலாக 1 member. ஸோ இந்த கமிட்டி அப்பாயின்ட் பண்ணக்கூடிய கமிஷன்ஸு ஹெட்டாக இருக்கக்கூடிய சேர்பர்சனை செலக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு தேர் வில் பி ஒன்லி 1 committee. ஸோ செலெக்ஷன் கமிட்டி வில் பி தேர். பெனால்ட்டிஸ் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதவங்களுக்கு ஹையர் பெனால்ட்டிஸ் வில் பி ப்ரொவைடட்.
அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் ஹைட்ரோ எனர்ஜியை வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இட் இஸ் மேண்டேட்ரி. பர்ச்சேஸ் பண்ணலை, பே பண்ணலை அப்படின்னா தே ஹவ் டு பே பெனால்ட்டி. அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி. அப்புறம் கிராஸ் பார்டர் ட்ரேட் இன் எலக்ட்ரிசிட்டி, மியான்மர் அப்புறம் பூட்டான் போன்ற கண்ட்ரீஸ்லேருந்து அதிகமான சர்ப்ளஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்லேருந்து நேபாள் கிட்ட இருந்து நம்ம அதிகமான பவர் ப்ரொடியூசிங் அது மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஸோ நம்ம பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இப்போ ரிலையன்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது, ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் இருக்குது. அவங்க தே கேன் ஃப்ரான்ச்சைஸ் கிராமங்களில் ரூரல் ஏரியாவில் பவரை கொண்டு போகிறதுக்கு ஃப்ரான்ச்சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கம்பெனிஸ் இல்லைன்னா சப் டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். So that's all. Then second news பொறுத்தவரைக்கும் delimitation commission for northeast states and union territory. ஸோ delimitation கமிஷனுக்கான இந்த நியூஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ரீஆர்கனைசேஷன் லாஸ்ட் ஆகஸ்ட்டில் பண்ணாங்க இல்லையா, அந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அடிப்படையில் யூனியன் டெரிட்டரி அது பிரிக்கப்பட்டுச்சு. ஸோ முன்னாடி அது ஒரு ஸ்டேட்டாக இருந்துச்சு. அப்போது அதோட எம்பி அதோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ அது யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்பட்ட அப்படின்றப்போ அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன் அந்த அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் வந்து டீலிமிட் பண்ணணும். ஸோ தட்ஸ் த ரீசன் டீலிமிட்டேஷன் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட். எவ்ரி 10 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இதை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மெயினில் ஒவ்வொரு சென்சஸ் அடிப்படை. இப்போ 1991 சென்சஸ் அப்படின்னா 91 சென்சஸ் வந்ததுக்கு பிறகு தே வில் அப்பாயிண்ட் அ கமிட்டி. அது மாதிரி 2001 அதே மாதிரி 2011 அப்புறம் 2021 தே ஆர் கோயிங் டு டேக் த சென்சஸ் எடுக்க போகிறாங்க. அதை எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு அதோட ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு தே வில் அப்பாயிண்ட் டீலிமிட்டேஷன் கமிட்டி. அக்கார்டிங் டு த பாப்புலேஷன் அடிப்படையில் நம்மளோட ரெப்ரசன்டேஷன் டு தி லோக்சபா வந்து ஒன் vote ஒன் வேல்யூ அப்படின்ற கேட்டகரி. ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட் அப்படின்ற கேட்டகரி நம்ம அங்கே படிச்சிருக்கோம். இங்கே வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். சரியா? ஸோ இப்போது அதுக்கு ஒரு கமிட்டி டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாயோட தலைமையில் அமைச்சிருக்காங்க. அது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் இல்லை, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு இல்லையா. அசாம் ஏரியா, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் ஏரியா, அசாமில் கிட்டத்தட்ட 2008 இட் வாஸ் ஸ்டாப்ட். அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ இட் வாஸ் மேட். டீலிமிட்டேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. டீலிமிட்டேஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். நான் சொன்ன மாதிரி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. லோக்சபாவோட ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணுவார். கான்ஸ்டியூஷனல் பயாஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டர் ஆர்டிகிள் 82 பார்லமெண்ட் என்ஆக்ட்மெண்ட் ஆக்ட், டீலிமிட்டேஷன் ஆக்ட் அடிப்படையில் பார்லமெண்ட் வந்து ஆஸ் அத்தாரிட்டி இல்லைன்னா பவர் இருக்குது பார்லமெண்ட்டுக்கு டு மேக் டீலிமிட்டேஷன் ஆக்டை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆக்டின் அடிப்படையில் ஆஃப்டர் த எவ்ரி சென்சஸ் தே கேன் கண்டக்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் அமைச்சு அதை டீலிமிட்டேஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா பவுண்ட்ரிஸ் ஆல்டரிங் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டு, டெரிட்டோரியல், கான்ஸ்டிடுவன்சி பவுண்ட்ரிஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணுறது. ஸோ இது எப்படி வந்து இதன் மூலமாக தே கிரியேட் 1952 டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் ஆக்ட் உருவாக்குனாங்க. அந்த கமிஷன் வந்து ஒவ்வொரு 10 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா தேவைப்படும் போது அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரும் நார்த் ஈஸ்ட்டுக்கு மட்டும் இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸுக்கு வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. 2001 பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னும் பண்ணலை. தட்ஸ் யூ ஹேவ் டு நோ. தென் ஸ்டேட்டுக்கு எடுத்துக்கிட்டால் 170 ஆர்டிகிள் 170 அதுக்கான அத்தாரிட்டியை கொடுக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டேட்டுக்குள்ளாடி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க இல்லையா. ஸோ அப்போது அந்த டீலிமிட்டேஷன் அந்த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அங்கே எம்பி வராது, லெஜிஸ்லேட்டிவ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறது மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்டுக்கு, இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ரெப்ரசன்டேஷன். ஸோ அந்த டீலிமிட்டேஷன் ஆர்டிகிள் வந்து அண்டர் 170 அது ஸ்டேட்டோட லிஸ்ட்டுக்கு கீழே வரும் அத்தாரிட்டி எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் வந்து 1950 to 51 பண்ணியிருக்காங்க. சரியா? கம்போசிஷன் எடுத்திங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் will be there. ஸோ ஜாகிரபிக்கல் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஈக்குவல் செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் கிட்ட இருந்து ரெப்ரசன்டேட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறது எந்தெந்த ஏரியாவில் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒன் vote ஒன் வேல்யூ நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சி வந்து லிமிட் பண்ணுறது. ஸோ எந்தெந்த ஏரியா வந்து எந்தெந்த கான்ஸ்டிடுவன்சிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கிறது. அதே மாதிரி ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைபல்ஸ் அந்த சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணுற ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆர்டர் வந்து ஸோ எந்த ஒரு கோர்ட்லேயுமே வந்து ஆர்டிகிள் 13 மூலமாக பீப்புள் நோ தட் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. சரியா? தட் யூ ஹாவ் டு நோ வெரி கிளியர்.
டீலிமிட்டேஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய ஆர்டர் வந்து ஹேவிங் ஹையர் அத்தாரிட்டி ஃபோர்ஸ் லைக் அண்ட் லா. அந்த ஆர்டர் வந்து இஸ் ஈக்குவல் டு லா, பட் இட் ஓன்ட் கம் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கரண்ட் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 42nd Amendment Act 1976 டீலிமிட்டேஷன், அப்புறம் அதோட மெம்பர்ஸோட எக்ஸ்டென்ஷனை வந்து குறைச்சாங்க. 1971 டைம் பீரியட், 1976 to 2000, அப்புறம் 2001 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2026 வரைக்கும் 26க்கு அப்புறம் we have to wait and see கவர்மெண்ட் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்போ நமக்கு மெம்பர்ஷிப் பாப்புலேஷன் லைக் லோக்சபாவோட சீட் தெரியும் உங்களுக்கு, 545 மெம்பர்ஸ், 533 545 மெம்பர்ஸ். ஸோ டோட்டல் 543 வந்து எலெக்டட், 2 வந்து ஆங்கிலோ இந்தியன். இனிமேல் அந்த ஆங்கிலோ இந்தியன் கேட்டகரி வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டாச்சு ஏற்கனவே, ஏன்னா புதுசாக அது வந்து ஆட் பண்ணப்படலை. ஸோ இட் வில் கோ நல் அண்ட் ஒயிட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக அதுக்கு பதிலாக வேறு ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா சேஞ்சஸ் பண்ணுவாங்க. சரியா? தென் வே ஃபார் ஸோ எவ்ரி ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷன் அண்ட் தென் பீப்புளோட ரெப்ரசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வை. தென் தேர்ட் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் கான்செப்ட். ஸோ இப்போ மெயினாக என்ன அப்படின்னா, சன் வந்து ரெஸ்ட்டே கிடையாது, சன் வந்து நமக்கு செட்டே கிடையாது. நம்ம இப்போது இந்தியாவில் ரைஸ் ஆகுது அப்படின்னா வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல லைக் மறைய ஆரம்பிக்கும், செட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்தியாவில் செட் ஆகுது அப்படின்னா இன்னொரு ஸோ அமெரிக்கன் ஏரியாவில் அது உதிக்க ஆரம்பிக்கும், ஸோ ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சன் வந்து ரெஸ்ட்டில். ஸோ இந்த லைக் ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய, இல்லைன்னா அந்த வரக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து அந்த சன் நெவர் செட்ஸ் இல்லையா, அந்த எனர்ஜியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். அந்த கான்செப்ட் அடிப்படையில் ஸோ ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் பிளான் வந்து போட்டிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் கீழே தான் வரும். 67 நம்ம தான் கோஃபவுண்டர் ஆஃப் திஸ், ஃப்ரான்ஸும் நம்மவும். அப்புறம் 67 மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஜெர்மனி போன்ற நாடுகள் அந்த ட்ராபிக்கல் கேப்ரிகான், ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் அதில் மெயினாக வருவாங்க. சப்ட்ராபிக்கல், ட்ராபிக்கல், அப்புறம் கீழே சப்ட்ராபிக்கல், ட்ராபிக்கல், அப்புறம் ஈக்குவேட்டர், இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் இதில் வரும். மற்றவங்க அதில் சேர்ந்துக்கலாம், டெக்னாலஜி ஷேரிங் பண்ணுறது, ஸோ ஃபண்டிங் பண்ணுறது. இப்போ இந்தியா போட்டிருக்கக்கூடிய பிளான் என்ன அப்படின்னா, ஃபார் ஈஸ்ட் அப்புறம் ஃபார் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளான் போட்டிருக்காங்க. ஃபார் ஈஸ்ட் அப்படின்னா மியான்மர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட நெய்பரிங் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது, சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல், சோலார் பவர் பிளான்ஸை உருவாக்குறது. அது மாதிரி ஃபார் வெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜன். 3 ஃபேஸஸாக இதை பண்ணுறாங்க. மிடில் ஈஸ்ட், சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயும், அதில் கிராஸ் பார்டர் ட்ரேடு ஃபஸ்ட் நெய்பர் தை ஃபஸ்ட் பாலிசி இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியில் பண்ணுறாங்க. பங்களாதேஷ், நேபாள் இதெல்லாமே இதில் வரும். ஒரு சார்க் கண்ட்ரீஸில் இது எல்லாமே பண்ணுறாங்க. மைனஸ் பாகிஸ்தானை மட்டும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அண்டர் சீலிங் போடுறாங்க ஓமன் டு கனெக்ட் த வெஸ்ட். செகண்ட் ஃபேஸ் எடுத்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் பவர் கூட, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணுறது. முதல்ல மிடில் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தென் செகண்ட் வந்து ஆஃப்ரிக்கன் பவர், தேர்ட் வந்து குளோபல் இன்டர் கனெக்ஷன்ஸ். அது மாதிரி எந்தெந்த நாடுகள் அதில் ட்ராபிக் ஆஃப் கேன்சரில், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அந்த ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல், ஈக்குவேட்டர் ஏரியாவில் வராங்களோ அந்த கண்ட்ரிஸ் கூட எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ ஆல்ரெடி வி ஆர் இன்வெஸ்டிங். ஸோ அப்புறம் தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் வேர்ல்டு சோலார் பேங்க்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறது. தெர் இஸ் அ கான்செப்ட். ஸோ அது வந்து உருவாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் வாஸ் ஆல்சோ கோயிங் டு பி கிரியேட்டட். ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் ஆல்ரெடி இருக்குது, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது. அதே மாடலில் வேர்ல்டு சோலார் பேங்க்னு ஒன்று உருவாக்க போகிறாங்க, 10 பில்லியன் ஃபண்டிங்கில். இந்த பர்பஸ் வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறது, சோலார் ரினியூவபிள் எனர்ஜி கிரியேஷனுக்கு ஃபண்ட் பண்ணுறக்கூடியது. ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து தடுக்கிறது ஹெல்ப் பண்ணும். நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ், அது உங்களுக்கு தெரியும், UNFCCயோட இந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டோட இன்டென்ஷனலி டிட்டர்மைன்ட் நேஷ்னல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன். ஸோ அப்புறம் ஒன் பெல்ட் ஒன் ரோட் இனிஷியேஷன் ஆஃப் சைனாவுக்கு இது கவுண்டராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இட் வில் கிவ் மோர் ஹியூமன்ஸ் கண்ட்ரோல், சைனாவோட டாமினன்ஸை இந்த ஏரியாவில் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன் பெல்ட் ரோடு ஒன் இனிஷியேஷனில் அவங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுனால நிறைய கண்ட்ரிஸ் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியா இதை பண்ணுறதுனால கவுண்டர் ப்ரொடக்டிவாக இருக்கும், கவுண்டர் ப்ரொடக்டிவில் கவுண்டர் டு சைனாவாக இருக்கும். ப்ளஸ் நிறைய கண்ட்ரிஸ் நம்ம கூட நல்ல நட்புறவில் இருக்கணும், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும் ஹெல்ப் பண்ணும். சரியா?
அப்புறம் TRAI recommends new number plan. So this is not that much important. Anyway, International Telecommunication Unionல நேஷ்னல் நம்பரிங் பிளான் அடிப்படையில் நம்ம இப்போ 10 நம்பர்ஸ் வச்சுருக்கோம். அதில் 11 நம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறாங்களாம். அப்புறம் மெயினாக இனிமேல் வந்து 1 நம்பர் கேட்டகரி பர்மனெண்ட் நம்பர் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. தென் இப்போ 0 வந்து ஆட்டோமேட்டிக்காக டயல் ஆகிற மாதிரி எல்லா நம்பருக்கு முன்னாடி அது வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ண போகிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 87.45% வந்து 100ல் டென்சிட்டி டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 11 டிஜிட் நம்பருக்கு போகும்போது ஸோ பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ப்ராப்ளம் அந்த நம்பர் க்ரியேட் பண்ணுறதுல, அதனால் அதை ஆட் பண்ணுறாங்க. ப்ரீஃபிக்ஸிங் 0 நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அது மாதிரி மிஷின் டு மிஷின் கனெக்ட் பண்ணும்போது, சிம் டு மிஷின் கனெக்ட் பண்ணும்போது அது 30 நம்பர்ஸ் 10 நம்பர்ஸ் எல்லாமே 30 நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த வேலைகளும் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ கேன் ஸ்கிப் இட். தட் இஸ் அனஃப். சரியாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நியூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். மிசில் பார்க் அக்னி பிரஸ்தாவ். ஸோ இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் சோலார் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, 2 மெகாவாட் வந்து சோலார் ஃபோட்டோவோல்டிக் பிளான்ட் வந்து ஐஎன்எஸ் கலிங்கான்றது இட் இஸ் நாட் அ ஷிப், இட்ஸ் அ லைக் பிளேஸ். அது ஒரு லைக் மிசில், அப்புறம் மிசில் வந்து சேவ் பண்ணக்கூடிய மிசில்ஸ் எல்லாம் ஸ்டாக் வைக்கக்கூடிய ஒரு பெரிய இன்டகிரேட்டட் ஏரியா பில்டிங் தான். ஸோ நேஷ்னல் சோலார் மிஷன் அடிப்படையில் அந்த ஏரியாவில் 2 மெகாவாட்டுக்கான சோலார் ஃபோட்டோவோல்டிக் பிளான்ட் வந்து பண்ணுறாங்க இந்த மிசில் பார்க் கேட்டகரியில். அப்புறம் மிசில்ஸ் என்னென்ன கேட்டகரி இருக்குது, எப்பப்போ லான்ச் பண்ணாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கே மிசில் பார்க் அங்கே எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ விசிட். ஸோ ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் கீழே வரும் இந்த ஐஎன்எஸ் கலிங்கான்ற பிளேஸ். சரியா, தட்ஸ் ஆல். அப்புறம் ராஸ்கர் சேத்து ஸ்கீம் இதை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேஷ் வந்து லான்ச் பண்ண ஸ்கீம். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். இதெல்லாம் மற்ற ஸ்டேட்ஸும் பண்ணலாம். இப்போ மத்திய பிரதேஷை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து மத்திய பிரதேஷுக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் திரும்பி போகிறாங்க அவங்க சொந்த ஊருக்கு. ஸோ இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லாமே சொந்த ஊருக்கு போகிறாங்களே. இப்போ மத்திய பிரதேஷுக்கு நிறைய பேர் வெளியூர்கள்லேருந்து போயிட்டுருக்காங்க. இப்போ மத்திய பிரதேஷில் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியில் வேலை இழந்தவங்க, எம்எஸ்எம்இ செக்டாரில் ஸ்கில்டு லேபர்ஸ் யாரெல்லாம் வேலை இழந்தாங்களோ அவங்க வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் எம்ப்ளாயர்ஸ் எம்ப்ளாயர்ஸ்னால் வேலை கொடுக்குறவங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பீப்புள் வில் ஆல்சோ தேர். யாருக்கு எந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் அதிகமான டிமாண்ட் இருக்கோ அவங்கள ரெக்ரூட் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ மெயின் ஐடியா. அப்புறம் சமித்வா யோஜனாவையும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கார். சமித்வா யோஜனா உங்களுக்கு தெரியும், மேப்பிங் அண்ட் சர்வேயிங் பண்ணக்கூடியது. ஸோ எந்தெந்த ஏரியாஸ் வந்து ஃப்ரீ ஏரியா, கவர்மெண்டோட புறம்போக்கு லேண்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத ஆராயிறதுக்கு. ஸோ ட்ரெட்ஜிங் இன் காக்கிநாடா. ஸோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஜிஎம்ஆர் எனர்ஜி லிமிட்டடை வந்து ட்ரெட்ஜிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன். என்வரன்மெண்டல் கன்சர்ன் பிகாஸ் ஆஃப் கிரேட் நாட்ஸ் அப்படின்ற போர்டு, அப்புறம் இந்தியன் ஸ்கிம்மர்ஸ் அப்படின்ற 2 போர்டு வந்து இதில் அதிகமாக பாதிக்கப்படுது. இட்ஸ் அ மட் ஃப்ளட்டட் ஏரியா, வெட்லேண்ட் ஏரியா. சரியா, கோரிங்கா வைல்ட் லைஃப் சென்ச்சுரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆந்திர பிரதேஷில் வரும். லைக் இது வந்து மட் ஃப்ளாட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது சுந்தர்பான்ஸ் காடுகள் இருக்கு இல்லையா, ஸோ அதிகமாக லேண்ட்ஸ்லேருந்து சாண்ட்ஸை கொண்டு வந்து டெபாசிட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி அங்கங்கே இருக்கும். சதுப்பு நில காடுகள் மாதிரி ஃபுல்லாக அப்படி தண்ணியோட மிக்சடாக இருக்காது. ஸோ மட் ஃப்ளாட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து பயோடைவர்சிட்டி ஏரியா பிகாஸ் லாட் ஆஃப் இங்கே நிறைய உயிரினங்கள் சர்வே பண்ணுது, பேர்ட்ஸ் போன்ற உயிரினங்கள். ஸோ இது வந்து அதிகமாக அங்கே ட்ரெட்ஜிங் பண்ணுறதுனால இந்த இடம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. சரியா, மட் ஃப்ளாட்டை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். டைட்டல்னால அந்த சாண்ட்ஸ் எல்லாமே அங்கே டெபாசிட் ஆகிருக்கும். கிரேட் நாட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த பேர்டு. ஸோ ஐயூசியனை பொறுத்த வரைக்கும் என்டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்குது. தட் யூ ஹவ் டு நோ. அப்புறம் இந்தியன் ஸ்கிம்மர்ஸ் எடுத்திங்கன்னா வல்னரபிள் இந்தியா ஐயூசியன், இந்தியாவோட போர்டு இது. சென்ட்ரல் இந்தியன் ஏரியா இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாவில் இருக்கும். இதோட ஹெட் பகுதியில் கேப் லைக் பிளாக் கேப் இருக்கும். அதே மாதிரி இதோட பீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா, அதே மாதிரி தட்ஸ் ஆல். 8th நியூஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அஸ் அன் அஃபிஷியல் கோர்ட் லாங்குவேஜ் இன் ஹரியானாவில் ஹிந்தியை வந்து அஃபிஷியல் கோர்ட் லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிரியேட்டட் கான்ட்ரவர்சி பிகாஸ் நிறைய கோர்ட்ஸில் ஹை கோர்ட்ஸில் எல்லாமே வந்து இங்கிலீஷ் வந்து முக்கியமான லைக் வாதாடு மொழியாக இருக்கும்போது ஸோ மற்ற பீப்புள் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து கெட்டிங் அஃபெக்டட் அப்படின்றது தான் இதோட ப்ராப்ளம். ஸோ எனிவே ஸோ ஓகே,
எனிவே ஹரியானா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டில் சில சேஞ்சஸ் பண்ணி இப்போ ஹிந்தியை வந்து கம்பல்சரி மேண்டேட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. ஹைகோர்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சிவில் கோட், கிரிமினல் கோட்ஸ். ஏன் அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சாப்லேருந்து ஹரியானா பிரிக்கப்பட்டதுக்கான மெயின் ரீசனே ஹிந்தி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் வெளியில் வரணுன்றதுக்காக. அப்போது பஞ்சாப் ஆல்ரெடி தே இம்ப்ளிமெண்டட் கிரிமினல் அண்ட் சிவில் கோட்ஸில் எல்லாமே பஞ்சாபி மொழியில் தான் வந்து வாதாடப்படுது, கேசஸ் நடத்தப்படுது. அதே மாதிரி இங்கேயும் கொடுக்கப்படணும். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபை விட ரொம்ப டிஃப்ரெண்ட், பிகாஸ் இண்டஸ்ட்ரியல் ஹப் ஏரியா. ஸோ லாட் ஆஃப் மைக்ரண்ட் பீப்புள் ஆகுது, லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸ் ஆகுது. ஸோ அவங்க வெளிநாடுகள்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து அங்கே கட்டாயம் தேவை அப்படின்ற சொல்லப்படுது. ஆர்கியூமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் த அமெண்ட்மெண்ட். ஸோ ஈக்குவாலிட்டி அங்கே பாதிக்கப்படுது. அப்புறம் யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் கோட்ஸ் வில் ஹெல்ப் மற்றவங்களுக்கு. ஸோ எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் இப்போது தடுமாற வைக்கும். அவங்க வந்து தெரியாமல் லாங்குவேஜில் பேசும்போது இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஹப். நான் சொன்னேன் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொன்னேன். பஞ்சாப்லேருந்து பிரிக்கப்பட்டதுக்கான மெயின் ரீசன் ஹிந்தி. ஸோ ஹிந்தி இஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜாக மெயினாக 43% பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி ஹிந்தி அஸ் தேவநாகரி. ஹிந்தி ரிட்டர்ன் இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் வாஸ் அக்செப்டட் வித் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வில் கண்டினியூ அப்படின்றது அலாங் வித் இங்கிலீஷ் அஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ். லைக் நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது நமக்கு, அஃபிஷியல் லாங்குவேஜ் இஸ் தேர். 1949 இது கண்டினியூ. 1963 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் வந்து ஜவஹர்லால் நேரு பீரியடில் கொண்டு வரப்படும். ஸோ ஹீ டோல்ட் ஹிந்தி ஹாவ் டு பி ப்ரொமோட்டட் அண்ட் இங்கிலீஷ் வில் கண்டினியூ அஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1965 அண்ட் ஜவஹர்லால் நேரு இறந்தது டெத்துக்கு அப்புறம், டிமைஸ்க்கு அப்புறம், when லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது ஸோ இட் கிரியேட்டட். ஸோ இமேட் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஹிந்தியில் வந்து ப்ரொமோட் பண்ணணும் மேண்டேட்டரியாக கொண்டு வந்ததுனால அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1967 வந்து இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது கொண்டு வரப்படுது. அண்ட் ஷி ப்ரொவைடட் சம் கேரண்டி bilingualism வில் கண்டினியூ. எப்போ இந்தியன் பீப்புள் வேணான்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்து இங்கிலீஷை வந்து ரிமூவ் பண்ணாத வரைக்கும் இங்கிலீஷ் கண்டினியூ ஆகும் வித் ஈக்குவலன்ட் பவர் அஸ் ஹிந்தி அப்படின்றது. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி ஹரியானா லா. சரியா? கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 ஆஃப் த இந்தியன் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் 343 அண்ட் 351. 343 எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் official language of union government shall be Hindi in Devanagari script. அதே மாதிரி 51 power of the union government to issue directives ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுறது. சரியா? அப்புறம் 348 பொறுத்த லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் அது மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கனால ஹிந்தி இஸ் மேண்டேட்ரி. மற்ற கோர்ட்ஸில் தான் அதை பண்ணுறாங்க. 22 அஃபிஷியல் எய்த் ஷெட்யூலில் இருக்கக்கூடிய 22 அஃபிஷியல் லாங்குவேஜில் ஹிந்தி இஸ் ஆல்சோ எ பார்ட். தட்ஸ் ஆல். தென் 9th நியூஸ் எடுத்திங்கன்னா ஆம்ரி ice shelf. So you can see this image. இது அந்த ஐஸ் ஷெல்ஃப் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது ஆம்ரி ஐஸ் ஷெல்ஃப் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா. ஸோ இது வந்து முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அடர்த்தியாக உருவாகிட்டு இருக்குது. ஸோ இட் இஸ் கிவிங் லாட் ஆஃப் பெனிஃபிட். ஸோ இந்த ஐஸ் ஷெல்ஃப்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஐஸ் பீசஸ். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ஐஸ் பீசஸ் வந்து இந்த அண்டார்டிகன் ஐலண்டை இல்லைன்னா அண்டார்டிகன் காண்டினெண்ட்டை மற்ற சின்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய காண்டினென்ட்ஸ் கூட லேண்டு கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் ஒன். சரியா? ஸோ இதோட அடர்த்தி அதிகமாக ஸோ வெல்கம் ஒன் அப்படின்றதான் சொல்லப்படுது. தட்ஸ் ஆல். அப்புறம் ஆங்கரிங் த டைஸ் வித் ஆஸ்திரேலியா த விர்ச்சுவல் வே. ஸோ G20 மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு மே இல்லைனா ஏப்ரல் டைம் பீரியடில் ஃபஸ்ட் விர்ச்சுவல் மாநாடு நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பயலேட்ரல் விர்ச்சுவல் மீட்டிங் வந்து நம்ம ஆஸ்திரேலியா கூட கண்டக்ட் பண்ண போகிறோம். June 4th நடக்க போகுது. ஆஸ்திரேலியாவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இதன் மூலமாக ரொம்ப நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸில் ஆஸ்திரேலியா பேண்டமிக்கை காம்பேட் பண்ணியிருக்காங்க. அந்த அதே டெக்னாலஜி இந்தியாவில் அதே டாக்டிக்ஸை நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் குவாடில் இனிஷியேட்டிவில் தேர். ஸோ ஜப்பான், இந்தியா, USA அண்ட் ஆஸ்திரேலியா குவாட் மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ we having a good partnership in this. அப்புறம் மியூச்சுவல் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மெமரண்ட் எல்லாமே
லைக் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் யூஎஸ் கூட பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் மாதிரி. ஸோ நம்மளோட டாக்யார்ட்ஸ், நம்மளோட டிஃபென்ஸ் ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க அதே மாதிரி டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ASINDEX அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் சேர்ந்து நேவல் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மல்டி தட் இஸ் மலபார் ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸில் அவங்க சேர்றது கேட்டுட்ருக்காங்க. தென் 2+2 ஃபார்மேட் மீட்டிங்ஸ் ஆஸ்திரேலியா கூட நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி யூஎஸ் கூட பண்ணியிருக்கோம், ஜப்பான் கூட பண்ணியிருக்கோம். ஸோ 2+2ன்றது 2 கண்ட்ரிஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ், 2 கண்ட்ரிஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் வில் மீட். அப்போது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் கோஆப்ரேஷன்னா ஆஸ்திரேலியா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனை காம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்டிக்ஸை நமக்கு அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் வில் ஹெல்ப். அதே மாதிரி கொலாபரேஷன் இன் ஹெல்த் அண்ட் சேஃப். ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் லாட் ஆஃப். அப்புறம் ஹையர் எஜுகேஷன், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. அதே மாதிரி ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸில் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வேலைகள். ஸோ தட்ஸ் ஆல். தென் 11th நியூஸை பொறுத்தவரை PM கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்றது நம்ம ரீசெண்டாக உருவாக்கப்பட்ட ஃபண்டு நமக்கு தெரியும். அந்த ஃபண்டில் வரக்கூடிய எவ்வளோ எங்கேருந்து வருது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது RTA ஆக்ட் கீழே வராது அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இட்ஸ் அகெயின்ஸ்ட் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு தெரியும், இது மறைக்கப்படுது அப்படின்னால இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ எனிவே இப்போ PMO சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாடி அப்சர்வேஷன் ஒரு ப்ராசஸ், ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஒரு கொஸ்டின் கேட்டு அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் வருதுன்னா அந்த மாதிரி விஷயம் கவுண்டர் ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்றப்போ நோ நீட் டு ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கோம். இட்ஸ் நாட் அன் ஆர்டர் ஃபார் தி PM கேர்ஸ் ஃபண்ட். அதை கோட் பண்ணி வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கண்டிப்பாக இதுக்கு ஃபைல் பண்ணுவாங்க. எனிவே வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. தென் 12th நியூஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் யூத். ஸோ நேஷ்னல் எலக்ட்ரானிக்ஸ் யூனியன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் MIT மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது கீழே நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் யூத் ரெஸ்பான்சிபிள் ஆர் AI ஃபார் யூத். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இன் ஃபியூச்சர் நமக்கு தெரியும் IoT அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் மெயின், இது கீயாக இருக்கும். அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வி ஹேவ் டு ட்ரைன். அதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது. அதே மாதிரி ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் நேஷ்னல் AI போர்ட்டல், தட் இஸ் www.ai.gov.in. இதில் நீங்கள் போனீங்கன்னா ஏஐயை பற்றியான டீட்டெயில்ஸ், அதுக்கான ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி கம்பெனிஸ் உருவாக்குற எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. தென் 14th நியூஸை பற்றி ப்ராக்சிமா B, தட் இஸ் எர்த் லைக் பிளானட். ஸோ இதான் அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இது ஆல்ஃபா செஞ்சுரி, அப்புறம் ஆல்ஃபா செஞ்சுரி B. ஸோ இதெல்லாமே எர்த் லைக் பிளானட்ஸ். நம்ம சோலார் சிஸ்டத்தை லைக் அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட் இல்லைன்னா ஸோ இந்த எர்த் லைக் இது இருக்கிறதுல ரொம்ப சுமால் அப்படின்றது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எர்த்தை விட 1.7 times மாஸ் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல். தென் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ people know fiscal deficit means கவர்மெண்ட்டோட லோன். இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் இப்போ 4.59% ஆஃப் GDP உயர்ந்திருக்கு அப்படின்றது டோட்டல் வைடனிங். ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டை விட இது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்றது. அப்புறம் ரெவென்யூ டெஃபிசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.27, எஃபெக்டிவ் ரெவென்யூ டெஃபிசிட் 2.36. ரெவென்யூ டெஃபிசிட்னா ஸோ டேக்ஸஸ் மூலமாக வரக்கூடிய பணம், கவர்மெண்ட்டோட ஃபீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அசர்ட் லாஸ் இல்லாமல் வரக்கூடிய, கவர்மெண்ட் விற்கிறதுக்கு இல்லாமல் கடன் வாங்குறது இல்லாமல் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே ரெவென்யூ அசர்ட்டில் வரும், ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் வரும். அந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் மைனஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், சேலரி இதெல்லாமே எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸோ அது ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் தி ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாக இருக்கும். அதான் மாதிரி பெரிய போர்டனாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 30th and 31st May 2010. So thanks a lot for watching, students.